வணக்கம், வெல்கம் டு சக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்னாவை வச்சு ஈஸியான புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இதுக்கு சன்னாவை 8 hours ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 cup பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் புதினா, தக்காளி, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் வெங்காயம், அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் நெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை பொரிஞ்சு வந்ததும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் அரைக்க போகிறோம். இப்போது நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நீங்கள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வதங்கினோன்னு அரைச்ச விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் புதினாவை அலம்பி வச்சுருக்கேன். அலம்பின புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் வதங்கினதும் இப்போ புதினா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கலர் தான் நிறையா கொடுக்கும், காரம் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டோம். மெஷர்மெண்ட்ஸ் அவங்க தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 3 பேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காபுலி சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதில் ஒரே வெரைட்டியாக சுண்டல் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் புலவும் பண்ணலாம், நிறைய ரெசிபிஸும் பண்ணலாம். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். 4 விசில் விட்டு எடுத்து வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி திரும்ப இப்போது ரைஸோடு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 15 minutes ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அரிசியும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இதில் வேறு எந்த காய்கறிகளும் கிடையாது, வெறும் சன்னா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது ஜாஸ்தி. அரிசிக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 1க்கு 2 தண்ணி ஊற்றினா போதும். நான் இப்போ 1.5 பங்கு அரிசி போட்டிருக்கிறதுனால 3 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த தண்ணியிலே நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இப்பயே ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இது ஆயில்லையும் பண்ணிக்கலாம், கீலையும் பண்ணலாம். நான் இது ஹோம்மேட் கீல தான் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோலையும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ
அரிசியோடு சேர்ந்து எல்லாம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா மூடிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைட்லேயும் ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்சம் ஸ்டீம் வெளியில் வருது. இப்போ விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரட்டும். உதிரி உதிரியாக வேணுங்கிறவங்க 2 விசில் போட நிறுத்திக்கோங்க. இப்போது விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரைஸ் வெந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆவி பறக்க சுவையான சன்னா புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள்.